Namaste students, welcome to online 11th standard business maths class. Last class we saw exercise 2.3 permutation. So for permutation means arrangement of things. Okay, now in this class we are going to see about combinations. Combinations means combination. Next topic, combination. So combination means a combination is a selection of items. So permutations means arrangements. At the same time combination means selection. So particular things la irundhu நம்ம select பண்றது, that is combination. Okay, so now combinations ஓட properties ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஃபார்முலா தான். ஓகே, ஸோ காம்பினேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்சிஆர்னு சொல்லுவாங்க, பெர்மியூட்டேஷனை என்பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்சிஆர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்சிஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். So that is a NCR formula. C means combination. So அவங்களே கொடுத்துருக்காங்க டெஃபினேஷனில், combination is the selection of n things taken or at a time without repetition. அதாவது out of n things r things can be selected. Okay, so total n thingsலேருந்து r things select பண்ணுறது. So NCR waysல select பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெஃபினிஷன். ஸோ காம்பினேஷனோட டெஃபினிஷன் NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4 want to see now. Okay, now exercise 2.4. So first sum we see if NPR equal to 1680 and NCR equal to 70, find n and r. ஸோ இதில் என்பிஆரும் என்சிஆரும் கொடுத்துட்டு n வேல்யூ ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிவன் என்பிஆர் ஈக்குவல் டு 1680ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த என்பிஆர் நமக்கு தெரியும் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ தட் இஸ் என்பிஆர் ஃபார்முலா. ஸோ என்பிஆருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணியிருக்கோம் இங்கே. தென் ஈக்குவல் டு 1680 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் திங்ஸ் இஸ் கிவன் NCR ஈக்குவல் டு 70. ஸோ NCR ஃபார்முலா யூனோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஸோ ஈக்குவல் டு இந்த 70 வந்து அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிவனை வந்து எடுத்து எழுதி அதை ஃபார்முலா பேஸ்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புட் 1 இன் 2, அதாவது இந்த ஒன்று என்ன சொல்லுது, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1680. ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ல் இந்த n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 1680 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு பதிலாக நம்ம எதை போட போகிறோம், 1680 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக 1680 மென்ஷன் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை இந்த ஆர் ஃபேக்டோரியல். ஓகேங்களா, ஸோ தட் புட் 1 இன்ட்டு 1 இன் 2. ஓகேங்களா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ 1680 டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 70. ஸோ ஆர் ஃபேக்டோரியலில் அங்கே கொண்டு போயிடுறேன், அங்கே இருக்க 70யை நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா, ஸோ ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1680 டிவைட் பை 70. ஸோ சிம்பிளிஃபை 0 கேன்சல் ஆகிடும். 7 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்குது. இந்த 24 எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் 4 ஃபேக்டோரியல்னு எழுதியிருக்கேன். 4 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணு, 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ அப்போ 4 3s are 12, 12 2s are 24. ஸோ 24 நம்ம 4 ஃபேக்டோரியல்னு ரைட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பக்கமும் ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ யூ வாண்ட் டு ரிமூவ் ஆர் ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் இருக்க ஃபேக்டோரியலை ரிமூவ் பண்ணினா வி கெட் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா, ஸோ ஆரோட வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த ஆரோட வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஆருக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை தான் இங்கே கீழே பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சப்ஸ்டியூட் ஆர் ஈக்குவல் டு 4 இன் 1.
ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ கீழே n-4 ஃபேக்டோரியல்னு இருக்கிறதால மேலே இருக்க n ஃபேக்டோரியலை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ n into n-1 into n-2 into n-3 into up to n-4 factorial. You want to stop because denominator n-4 factorial is given. ஸோ இப்போ நம்ம அந்த n-4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த 1680 நம்ம வந்து ஃபேக்டர் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வி கெட் சம்திங் 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெடியூசிங் ஃபார்மில் கிடைக்கும். பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெடியூசிங் ஃபார்மில் இருக்குது. n-லேருந்து 1 ரெடியூஸ் ஆகுது, இதிலேருந்து 1 ரெடியூஸ் ஆகுது, இதிலேருந்து 1 ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஃபார்மேஷனில் நமக்கு வரக்கூடிய ஃபேக்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த ஃபார்மேஷனில் ரைட் பண்ணிக்கிறோம் ரெடியூசிங் ஃபார்மில். இப்போ நம்ம n-க்கு பதிலாக ஈக்குவேட் பண்ணும்போது, ஸோ n-க்கு பதிலாக ஈக்குவேட் பண்ணும்போது ஹியர் n = 8. ஸோ எதை நீ ஈக்குவேட் பண்ணினாலும் உனக்கு n = 8 தான் கிடைக்கும். ஸோ டைரக்ட்லி யூ வாண்ட் டு புட் n = 8 ஈக்குவேட் பண்ணி என்னோட வேல்யூ எழுதியிருக்கோம். ஸோ ஆர் வேல்யூவும் n வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. நம்ம ஆர் வேல்யூ ஃபஸ்ட்டே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம n வேல்யூ வந்து 8ன்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல் மேம். செகண்ட் சம், வெரிஃபை தட் n8c4 plus 8c3 equal to 9c4. Okay, so left hand side you want to take first LHS equal to 8c4 plus 8c3. so அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா பேஸ்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஏன்னா 8c4 தட் இஸ் NCR ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா படி n இருக்கிற இடத்துல 8ம் r இருக்கிற இடத்துல 4னும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லைக் தட் 8c3 you want to expand. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல், தட் மீன்ஸ் 8 minus 4 ஃபேக்டோரியல்னு கிடைக்குது. ஸோ இங்கே 8 minus 3 5 ஃபேக்டோரியல்னு கிடைக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட், ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற 8 வந்து இங்கே நமக்கு 4 ஃபேக்டோரியல் இருக்கிறதால அப் டு 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே கீழே 5 ஃபேக்டோரியல் இருக்கிறதால இங்கே என்ன பண்ணுறோம், 5 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது வி கெட் 70 plus 56 equal to 126 கிடைக்குது left hand side. So like that right hand side 9c4 is given. So 9c4 வந்து NCR formula based நம்ம formula படி expand பண்ணி simplify பண்ணும்போது we get 126. So therefore LHS equal to RHS அப்படின்னு நமக்கு prove ஆயிடுது second sum. ஓகேங்களா? Next third one, how many chords, see how many chords can be drawn through 21 points on a circle. ஸோ ஒரு சர்க்கிள் மேலே இருக்கிற 21 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை கார்ட்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது 21 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை கார்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும். ஸோ பொதுவாக கார்ட்ஸ் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறது தான் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது உனக்கு ஒரு கார்டு ட்ரா பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை தான் இங்கே சென்டென்ஸாக எழுதியிருப்பேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 21 நமக்கு கொடுத்துருக்குறது. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிக்வயர்ட் டு ட்ரா எ கார்டு 2 பாயிண்ட்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கேன் பி ட்ரான் 21 பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்ஸை எடுத்து தான் நீ வந்து என்ன ட்ரா பண்ணணும், கார்டு ட்ரா பண்ணணும். ஸோ அப்போது 21 பாயிண்ட்ஸ்லேருந்து நீ 2 பாயிண்ட்ஸை எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும், உன்னால் கார்டு ட்ரா பண்ண முடியும். ஸோ 21C2, அப்போது 21C2ன்றது NCR ஃபார்முலா இருக்குது. ஸோ NCR ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது we get 210. ஓகே, ஸோ 210 கார்ட்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். சி 1 2 இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம், அதர்வைஸ் இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணலாம், இல்லைனா இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி 210 கார்ட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். ஓகே, 21 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்மா. நெக்ஸ்ட் சம், ஃபோர்த் சம், ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி ஃபார்ம்டு, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை ஜாயினிங் த வெர்டிசஸ் ஆஃப் எ ஹெக்ஸகான். ஹெக்ஸகான் அப்படின்னு சொல்லும்போது 6 கார்னர் இருக்கும். அந்த 6 கார்னர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போன சம்மு மாதிரியே தான். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் எ ஹெக்ஸகான் 6, மொத்தம் 6 கார்னர்ஸ் இருக்கும். அதில் நமக்கு தேவை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான வெர்டிசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு. அப்போ அந்த 6லேருந்து நீ 3 வந்து 3 செலக்ட் பண்ணால் தான் உன்னால் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி
எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே எழுதியிருப்போம். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி ஃபார்ம்டு 6C3. ஸோ என்சிஆர் ஃபார்மில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது வி கெட் 20 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ 20 ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அந்த ஹெக்ஸகன் ஷேப் உள்ள ஒரு இதில் 20 ட்ரையாங்கிள்ஸ் யூ வாண்ட் டு ட்ரா. ஓகே, ஸோ 20 ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஓகேம்மா, தட்ஸ் ஆல்மா. நெக்ஸ்ட் 5th sum. Out of 7 consonants and 4 vowels, how many words of 3 consonants and 2 vowels can be formed? என்ன சொல்கிறாங்க? அவுட் ஆஃப் 7 கான்சோனன்ஸ்லேருந்து 3 கான்சோனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், 4 வவல்ஸ்லேருந்து 2 வவல்ஸை யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு 7 கான்சோனன்ட்ஸ், அதாவது 3 கான்சோனன்ட்ஸ் அவுட் ஆஃப் 7 கான்சோனன்ட்ஸ். 7 கான்சோனன்ட்ஸ்லேருந்து 3 கான்சோனன்ட்ஸை செலக்ட் பண்ணுறது எத்தனை வேஸில் சொல்லலாம்? 7C3. ஸோ 7 கான்சோனன்ட்ஸ்லேருந்து 3 கான்சோனன்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறது, ஸோ அதை 7C3 வேஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி 4 வவல்ஸு இருந்து 2 வவல்ஸ், அதை தான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்போம். 2 வவல்ஸ் அவுட் ஆஃப் 4 வவல்ஸ் கேன் பி செலக்டட் 4C2 வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 கான்சனன்ட்ஸ் அண்ட் 2 வவல்ஸ், இதுதான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்குறது. அவுட் ஆஃப்ன்றது வேறு, அதுலேருந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்றது தான் இங்கே 2 கண்டுபிடிச்சிருப்போம். தென் ஃபைனலி அவங்க வந்து கொடுத்துருக்கிறது 3 கான்சனன்ட்ஸ் அண்ட் 2 வவல்ஸை யூஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? எத்தனை வேர்டு நம்மளால் மேக் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது அந்த 3 கான்சனன்ட்ஸ் அண்ட் 2 வவல்ஸ், சம் ஆஃப் தீஸ் 5 letters கேன் பி அரேஞ்ச்டு இன் 5 factorial ways. ஸோ ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம்? ஸோ ஃபஸ்ட்டு கான்சோனன்ஸ்க்கானதை எழுதுகிறோம், அடுத்தது நம்ம வவல்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணதை எழுதுகிறோம், அடுத்தது டோட்டல் 5 factorial ways, அதாவது இந்த 2 யூஸ் பண்ணி நம்ம எத்தனை வேர்ட்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ 5 factorial. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது வி கெட் ஆன்சர். ஸோ எல்லாமே வந்து என்சிஆர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த 5 factorialக்கான வேல்யூ 120. ஸோ இதை என்சிஆர் பேஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது வி கெட் 25,200 கிடைக்குது. ஸோ அப்போது இத்தனை வேர்ட்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். அந்த 3 கான்சோனன்ஸையும் 2 வவல்ஸையும் யூஸ் பண்ணி இத்தனை வேர்ட்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th sumலேருந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ.